கேரளாவின் ஆறாத வடுவாகி போன வயநாடு நிலச்சரிவு பேரழிவு. மண்ணில் புதைந்து உயிரை விட்டோரின் எண்ணிக்கை 176ஆக உயர்வு. நிலச்சரிவு ஏற்பட்ட வயநாட்டின் சூரல்மலை முந்தகை மேம்பாடி கிராமங்களில் தோண்ட பிணங்கள். மூப்ப நாய்கள் உதவியுடன் மண்ணை தோண்டி உடல்களை எடுக்கும் மீட்புக் குழுவினர். வயநாடு நிலச்சரிவில் முண்டக்கை கிராமம் முற்றிலும் அழிந்த கொடூரம். குடியிருப்புகள் இருந்ததற்கான அடையாளமே இல்லாமல் காட்சி. வயநாட்டின் முண்டகையில் ஒரே இடத்தில் 13 பேரின் உடல்கள் புதையுண்டு கிடப்பதாக தகவல். ஐயத்தின் பேரில் சிமெண்ட் கான்கிரீட்டை இடித்து தேடும் மீட்புக் குழுவினர். வயநாடு நிலச்சரிவில் அத்திப்பட்டி போல அழிந்த கிராமம். புஞ்சரிமட்டம் கிராமத்தில் வசித்த 26 குடும்பங்களும் மாயம். வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைப்பு. அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்ட உடல்கள். வயநாடு நிலச்சரிவில் சிக்கி மேலும் ஒரு தமிழரின் குடும்பம் உயிரிழப்பு. நீலகிரி மாவட்டம் குன்னூரைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தின் 3 பேர் பலியான சோகம். வயநாடு நிலச்சரிவில் மகனை பறிகொடுத்த தாய் கதறி அழுத சோகம். நீலகிரியைச் சேர்ந்த ரோஹித் என்ற 8 வயது சிறுவன் உயிரிழப்பு. வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிருடன் மீட்கப்படுவோருக்கு உடனடியாக சிகிச்சை. சிறப்பு மருத்துவ முகாம்களில் உணவு வழங்கியும் பராமரிப்பு. வயநாடு நிலச்சரிவில் சிக்கியவர்களில் மேலும் 191 பேர் மாயம். கண்டுபிடிக்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தகவல். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனிடம் தமிழக அரசின் 5 கோடி ரூபாய் நிதி உதவி ஒப்படைப்பு. அமைச்சர் ஏவா வேலு நேரில் சென்று 5 கோடி ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். வயநாடு நிலச்சரிவு மீட்பு பணிக்காக நடிகர் விக்ரம் நிதியுதவி. கேரள முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு 20 லட்சம் ரூபாய் வழங்கினார். நிலச்சரிவு ஏற்படும் என மத்திய அரசு முன்கூட்டியே எச்சரித்தும் கேரள அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நாடாளுமன்றத்தில் பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷா பரபரப்பு குற்றச்சாட்டு. ஆளுநர் RN ரவி பதவி நீட்டிப்பு குறித்து பதிலளிக்க தாம் ஜனாதிபதியோ பிரதமரோ அல்ல. செய்தியாளர்கள் கேள்விக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதில்.
சார் ஆளுநருடைய பதவிக்காலம் முடியுது. சார் ஆளுநருடைய பதவிக்காலம் முடியக்கூடிய நிலையில் அவருக்கு மீண்டும் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. உயர்கல்வியில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் கோவையில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி தொடங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. 1000 ரூபாய் வழங்கக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டம் அது வருகிற ஆகஸ்ட் 9ஆம் தேதி கோவையில் நான் தான் போய் தொடங்கி வைக்க போகிறேன். வீடு கட்டுவதற்கான வரைபட அனுமதி கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்பட்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். சொந்த வீடு கட்டுவோம் என்ற தமிழக மக்களின் எண்ணத்தில் திமுக அரசு மண்ணள்ளி போட்டுவிட்டதாக விளாசல். தொழில் வரி 35%, உரிமை கட்டணம் 100% வரையும் உயர்த்தப்பட்டதற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம். ஏழை நடுத்தர மக்கள் வாழ தகுதியற்ற மாநகரமாக சென்னையை மாற்றுவதுதான் திமுகவின் திட்டமா என கேள்வி. கள்ளக்குறிச்சி தொகுதி நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. மக்களவை தேர்தல் தோல்விக்கான காரணம் குறித்து விளக்கம் கேட்பு. மேட்டூருக்கு வரும் உபரி நீரை நீரேற்றும் சரபங்கா வடிநில ஏரிகளை நிரப்பும் திட்டம் முழுமையாக நிறைவடையாதது ஏன்? தனிநபர்கள் சிலர் நிலத்தை வழங்காமல் நீதிமன்றத்திற்கு சென்றுவிட்டதால் சில ஏரிகளுக்கு நீரேற்றுவதில் பிரச்சனை என அமைச்சர் துரைமுருகன் விளக்கம். அது காரணம் இந்த மேல வழி போறதுல தண்ணி எடுத்து போகிறதுக்கு சில பேருக்கு இடையில வேற பிரைவேட் லேண்ட் இருக்கு, அவங்க கொடுக்க மாட்டேன்னு கோர்ட்டு போயிருக்காங்க. சட்டப்பேரவையில் தடை செய்யப்பட்ட குட்கா எடுத்துச் சென்ற விவகாரத்தில் திமுக எம்எல்ஏக்களுக்கு எதிரான உரிமை மீறல் நோட்டீஸ் செல்லும் என பரபரப்பு தீர்ப்பு. உரிமை மீறல் நோட்டீஸ் குறித்து மீண்டும் சபாநாயகர் விசாரிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டில் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி இளநிலை மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு தொடங்கும். சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அறிவிப்பு. அதாவது ஆகஸ்ட் 21ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டில் மருத்துவ தேர்வு குழு மூலமாக முதல் கட்ட கலந்தாய்வு நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். விசிக தலைவர் திருமாவளவனுக்கு எதிராக பிடிவாரண்ட் பிறப்பித்தது மயிலாடுதுறை நீதிமன்றம். 2003ஆம் ஆண்டு மதமாற்ற தடை சட்டத்தை கண்டித்து நடந்த பேரணியில் ஏற்பட்ட கலவரம் தொடர்பான வழக்கில் ஆஜராகாததால் உத்தரவு. தமிழ்நாட்டில் கள்ளர், மறவர், அகமுடையார் இணைந்த முக்குலத்தோர் சமுதாயத்தை தேவர் என்ற பெயரில் அழைப்பது தொடர்பான வழக்கு நடவடிக்கை மற்றும் முடிவெடுக்க மத்திய அரசுக்குத்தான் அதிகாரம் உண்டு என உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு பதில் மனு தாக்கல். நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்வதற்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுத்தது சென்னை வானிலை ஆய்வு மையம். தேனி, திண்டுக்கல், தென்காசியிலும் கனமழை பெய்ய வாய்ப்பு. மேட்டூர் அணையிலிருந்து காவிரி ஆற்றில் நீர் திறப்பு அதிகரிப்பு. வினாடிக்கு 1.5 லட்சம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டதால் ஆர்ப்பரிக்கும் வெள்ளம். ஆர்ப்பரிக்கும் காவிரியை காண மேட்டூர் அணை 16 கண் மதகிற்கு ஏராளமான மக்கள் வருகை. அபாய எச்சரிக்கை விடுத்த போதிலும் ஆபத்தை உணராமல் தடை செய்யப்பட்ட பகுதியில் கீழே இறங்கி செல்ஃபி.
காவிரி டெல்டா மாவட்டங்களின் பாசனத்திற்காக கல்லணையில் இருந்து தண்ணீர் திறப்பு. அமைச்சர்கள் KN நேரு, அன்பில் மகேஷ், TRB ராஜா, மெய்யநாதன் ஆகியோர் இணைந்து திறந்து வைப்பு. ஈரோடு மாவட்டம் பவானியில் காவிரி ஆற்றில் கரை கடந்து பாயும் வெள்ள நீர். தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு MLA கருப்பணன் வீடு வீடாக சென்று அறிவுறுத்தல். நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களை இணைக்கும் குமாரபாளையம் பகுதியில் கடல் போல காட்சியளிக்கும் காவிரி ஆறு. பிரத்யேக கழுகு பார்வை காட்சி. காஞ்சிபுரம் மாவட்டம் சாலவாக்கத்தில் விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் அவசர தரையிறக்கத்தால் பரபரப்பு. பயிற்சியின் போது திடீரென இயந்திர கோளாறு ஏற்பட்டதால் வயல்வெளியில் அவசரமாக தரையிறங்கியது. பிரபல ரவுடி ஹைகோர்ட் மகாராஜன் துப்பாக்கி முனையில் கோவையில் கைது. மதுரையில் சிறுவனை கடத்தி 2 கோடி ரூபாய் பணம் கேட்டு மிரட்டிய வழக்கில் போலீசார் அதிரடி நடவடிக்கை. மதுரையில் 2 கோடி ரூபாய் கேட்டு பள்ளி மாணவன் கடத்தப்பட்ட விவகாரத்தில் தாய்க்கு கொலை மிரட்டல். பாதுகாப்பு கேட்டு காவல் ஆணையருக்கு கடிதம். ஆசிரியர்கள் போராட்டம் தொடர்பாக பேச்சுவார்த்தை மூலம் நல்ல முடிவு எடுக்கப்படும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி. தரப்பையும் கூப்பிட்டு பேச போறாங்க. அடுத்தது பேசி ஒரு நல்ல முடிவாக சுமூகமாக எல்லாருக்கும் அது ஒத்துக்கொள்கின்ற ஒரு முடிவாக கண்டிப்பாக. ஹொசூர் மாநகராட்சி கூட்டத்தை புறக்கணித்த துணை மேயர் தலைமையிலான 19 கவுன்சிலர்கள். புதிய ஆணையர் பதவியேற்ற பின்னரே கூட்டத்தை நடத்த வலியுறுத்தி தனியே கூட்டம் நடத்தி தீர்மானம். தாம்பரம் அருகே முடிச்சூர் லட்சுமி நகர் பகுதியில் கஞ்சா விற்று வந்த தீபக் என்பவன் கூட்டாளியுடன் கைது. போலீசாரை பார்த்ததும் தப்பியோட முயன்ற போது கீழே விழுந்து கை கால் முறிவு ஏற்பட்டதால் மாவுக்கட்டு. சென்னை மணலி புதுநகரில் பெட்ரோல் பங்க் ஊழியரை தாக்கியதோடு கத்தியை காட்டி மிரட்டிய நபர் கைது. எரிபொருள் நிரப்பும் போது வரிசையில் வரச் சொன்னதால் ஆத்திரமடைந்து தாக்குதல் நடத்தியதன் CCTV காட்சி. அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட ராகுல் காந்தியின் ஜாதி குறித்து அனுராக் தாக்கூர் பேசிய வீடியோவை X பக்கத்தில் பகிர்ந்த விவகாரம். பிரதமர் மோடிக்கு எதிராக மக்களவை உரிமை மீறல் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி நோட்டீஸ். இடைவிடாத மழையால் குளம்போல காட்சியளிக்கும் உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை வளாகம். சட்டப்பேரவைக்குள் புகுந்த தண்ணீரை பக்கெட்டுகள் மூலம் வாரி இறைத்த ஊழியர்கள்.
ஆயுள் மருத்துவ காப்பீட்டு பிரீமியத்துக்கான ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்ய வேண்டும். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு பாஜக மூத்த தலைவர் நிதின் கட்கரி கடிதம் வாயிலாக கோரிக்கை. யுக்ரைன் தலைநகர் கீவை நோக்கி ரஷ்யா ஏவிய 30க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் வான் பாதுகாப்பு அமைப்பு மூலம் தாக்கி அழித்ததாக யுக்ரைன் அறிவிப்பு. பாலஸ்தீன ஹமாஸ் போராளிகள் அமைப்பின் தலைவர் இஸ்மாயில் ஹனி கொலை. ஈரானில் உள்ள வீட்டின் மீது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டதாக தகவல். இஸ்ரேலுக்குள் புகுந்து அக்டோபர் 7ஆம் தேதி நடத்திய தாக்குதலுக்கு ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே சிரித்துக்கொண்டே கொடுத்த ரியாக்ஷன். இனிமேல் எதனையும் கொண்டாட மாட்டார் என கூறி இஸ்ரேல் வார் ரூம் பகிர்ந்த வீடியோ. காஞ்சிபுரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நடிகை கௌதமி ஆஜர். நில மோசடி வழக்கில் கைதான அழகப்பனுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என கடும் எதிர்ப்பு.